சிவம் சாய் அகாடமி. எங்கள் கனவு உங்களின் அரசு வேலை. டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருக்கிற அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இந்த வகுப்புல தமிழில் புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் இடம்பெற்றுள்ள பூவே சாமிநாதர் தொடர்பான செய்திகளில் இதுவரை டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட கிட்டத்தட்ட ஒரு 43 வினாக்களை பார்க்க போறோம். பூவே சாமிநாதர் அவர்களை பற்றி கேள்வி கேட்காத வினாத்தாளே இல்லை. அதனால இந்த 43 வினாக்களை பார்த்தால் போதும், நிச்சயமாக இதிலிருந்து நமக்கு கேள்வி வரும். எனவே வாங்க நேரடியா வகுப்புக்குள்ள போயிடலாம். முதல் கேள்வி பாருங்க. கண்டறிதல். மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையிடம் தமிழ் பயின்றவர் யார்? மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையினுடைய மாணவர் யார் அப்படின்னா உ.வே.சா அவர்கள் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் அவர்களின் மாணவர். சரியான விடை உ.வே. சாமிநாதர். அடுத்தது பொருத்த சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ரொம்ப 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 முக்கியமான வினா. விடைய கண்டுபிடிங்க பார்க்கலாம். முருகன் பிள்ளை தமிழ். முருகன் பிள்ளை தமிழின் ஆசிரியர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. பழையதும் புதியதும் என்ற நூலின் ஆசிரியர் தான் உ.வே. சாமிநாதர். கண்ணகி வரலாறு நூலின் ஆசிரியர் நாமு வேங்கடசாமி நாட்டார். பட்டினப்பாலை ஆராய்ச்சி உரை ஆசிரியர் மறைமலை அடிகள். சரியான விடை 3, 4, 2, 1. அடுத்த கேள்வி பாருங்க. பொறுத்துக. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான வினா. பதில கண்டுபிடிங்க. தமிழறிஞர் சிறப்பு அடைமொழி. பெருஞ்சித்திரனார் அவருடைய சிறப்பு அடைமொழி என்னன்னா தனித்தமிழ் இயக்க மறவர். பூவே சாமிநாதர் அவருடைய சிறப்பு அடைமொழி தமிழ் தாத்தா. ராபி சேதுபிள்ளை அவர்களின் சிறப்பு அடைமொழி சொல்லின் செல்வர். திருவிக அவர்களின் சிறப்பு அடைமொழி தமிழ் தென்றல். சரியான விடை 4, 1, 2, 3. அடுத்த கேள்வி பாருங்க. உ.வே.சா அவர்களின் தமிழ் பணியை பாராட்டிய வெளிநாட்டு அறிஞர்கள் யார்? இந்த கேள்வி பல முறை கேட்கப்பட்டிருக்கிறது. மிக 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 முக்கியமான ஒரு கேள்வி. சரியான விடை ஜி.யு. போப் மற்றும் சூலியல் வின்சோன் என்பதுதான் சரியான விடை. ஜி.யு. போப்பும் சூலியல் வின்சோன் அவர்களும் உ.வே.சா அவர்களின் தமிழ் பணியை பாராட்டினர். இருவரும் வெளிநாட்டு அறிஞர்கள். அடுத்த கேள்வி பாருங்க. ஆனந்த விகடன் இதழில் தம் வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதியவர் யார்? உ.வே.சா அவர்கள். எந்த இதழ்? ஆனந்த விகடன் இதழ். அடுத்த கேள்வி அதை தான் கேட்டிருக்கிறாங்க. உ.வே.சா அவர்களின் வாழ்க்கை வரலாறு தொடராக வந்த இதழ் எது? ஆனந்த விகடன். இந்த 2 கேள்வி மட்டுமே பல முறை கேட்கப்பட்டு இருக்கிறது. எனவே இந்த 2மே மிக 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 முக்கியமான ஒரு கேள்வி. அடுத்த கேள்வி பாருங்க. சாமிநாதன் என்று ஆசிரியரால் பெயரிடப்பட்டவர் யார்? சாமிநாதன் என்று ஆசிரியரால் பெயரிடப்பட்டவர் உ.வே.சா அவர்கள். அடுத்த கேள்வி. பொருந்தாததை எழுதுக. உ.வே.சா பதிப்பித்த நூல்களில் பொருந்தாததை நாம் தேர்வு செய்ய வேண்டும். உலா அவர் பதிப்பித்த நூலில் இருக்கிறது. கோவை என்ற நூலையும் பதிப்பித்திருக்கிறார். பிள்ளைத்தமிழ் நூலை பதிப்பித்திருக்கிறாரா என்றால் பிள்ளைத்தமிழ் நூலை பதிப்பிக்கவில்லை, பரணி நூலை பதிப்பித்திருக்கிறார். இப்ப இந்த கேள்வியில அவங்க கேட்டிருக்கிறது பொருந்தாதது. அதாவது உ.வே.சா பதிப்பிக்காத நூல் பிள்ளைத்தமிழ் நூல்களை பதிப்பிக்கவில்லை. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக இந்த கேள்வியை கேட்கலாம். அடுத்த கேள்வி. உ.வே. சாமிநாதரின் வாழ்க்கை வரலாறு நூலின் பெயர் என் சரிதம். அதை அவர் ஆனந்த விகடன் இதழில் தொடராக எழுதி வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்த கேள்வி. நடுவண் அரசு உ.வே.சா அவர்களின் தமிழ் தொண்டினை பெருமைப்படுத்தும் வகையில் 2006ஆம் ஆண்டு வெளியிட்டு சிறப்பித்துள்ளது எது அப்படின்னா 2006ஆம் ஆண்டு அவருடைய அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது. என்ன தலை? அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது. 1942 தான் நூல் நிலையம் பெசன் நகர்ல உருவாக்கி இருப்பாங்க, நிறுவி இருப்பாங்க. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த கேள்வி கூற்று காரணம் வைத்து கேட்கப்பட்டிருக்கிறது. உ.வே. சாமிநாதர் அனைவராலும் அன்போடும் உரிமையோடும் தமிழ் தாத்தா உ.வே.சா என்று அழைக்கப்படுகிறார். கூற்று சரி. அழிவு நிலையில் இருந்த வெவ்வேறு சுவடிகளை பல முறை ஒப்பிட்டு பார்த்து வாசித்து நமக்காக தாளில் எழுதி அச்சிட்டு புத்தகமாக இலக்கியங்களை வழங்கினார். தம் வாழ்நாள் முழுவதும் ஓய்வில்லாமல் பதிப்பு பணியினை மேற்கொண்டார். இதன் காரணமாக தான் அனைவராலும் அன்போடும் அவர் தமிழ் தாத்தா என்றும் பதிப்புத்துறையின் வேந்தர் என்றும் அழைக்கப்படுகிறார். இப்ப கூற்றுக்கான காரணம் சரியா இருக்கு, விளக்கியும் கூறுகிறது. எனவே சரியான விடை ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் என்பது ஏவை விளக்கியுள்ளது. ஆப்ஷன் பி
சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க. ஆடிப்பெருக்கு தினத்தன்று ஆற்றில் விடப்பட்ட ஓலைச்சுவடிகளை உவேசா அவர்கள் தேடி எடுத்த இடம் கொடுமுடி. எந்த மாவட்டம்? ஈரோடு மாவட்டம். சரியான விடை ஆப்ஷன் ஏ. இங்க மாவட்டத்தை மாத்தி கொடுத்திருக்கிறாங்க, அதனால மாவட்டத்தின் பெயரை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், ஈரோடு கொடுமுடி. அடுத்தது பாருங்க. சரியானவற்றை பொறுத்துக. அக்ஷராபியாசம் என்றால் எழுத்து பயிற்சி. அக்ஷராபியாசம் என்றால் எழுத்து பயிற்சி. வித்யாபியாசம் என்றால் கல்வி பயிற்சி. வித்யாரம்பம் என்றால் கல்வி தொடக்கம். சீதாள பத்திரம் என்றால் தாழைமடல். வித்யா என்றாலே கல்வி. இப்ப வித்யா பியாசம்னா பயிற்சி. பியாசம் என்றாலே பயிற்சி. பியாசம் என்றால் பயிற்சி. வித்யா என்றால் கல்வி. இதை வச்சு ஈஸியா நீங்க மேட்ச் பண்ணிடலாம். பாருங்க. அக்ஷரா பியாசம். பியாசம் என்றாலே பயிற்சி தானே. அப்ப பயிற்சி எங்க இருக்கு? இந்த 2 ஆப்ஷன்ல இருக்கு. அக்ஷரா என்றாலே எழுத்து, அப்ப எழுத்து பயிற்சி 3 வரும். வித்யா பியாசம். பியாசம் என்றால் பயிற்சி, வித்யா என்றால் கல்வி. அப்ப கல்வி பயிற்சி எங்க இருக்கு? 2ல இருக்கு. வித்யா என்றாலே கல்வி, ரம்பம் என்றால் தொடக்கம். இப்ப வித்யாரம்பம் எங்க இருக்கு? இப்ப 4வதுல இருக்கக்கூடியதோட இணைகிறது. அடுத்து சீதாள பத்திரம் என்றால் தாழை மடல். சரியான விடை 3, 2, 4, 1. ஞாபகம் வச்சுங்க, கண்டிப்பா இதுல இருந்து கேள்வி கேட்கலாம். அடுத்த கேள்வி பாருங்க. புலமை பெருங்கடல் என்று அழைக்கப்பட்டவர் யார்? புலமை பெருங்கடல் என்று அழைக்கப்பட்டவர் உவே சாமிநாதர். தமிழ் தாத்தா என்று அழைக்கப்பட்டவர் உவே சாமிநாதன். அப்ப பாருங்க. புலமை பெருங்கடல், தமிழ் தாத்தா, பதிப்புத்துறையின் வேந்தர், இவை எல்லாமே உவேசா அவர்களின் சிறப்பு பெயர். அடுத்த கேள்வி. சரியான விடையை தேர்ந்தெடு. கீழ்கண்டவற்றுள் உவேசா பற்றிய சரியான தொடரை தேர்ந்தெடு. உவேசாவின் இயற்பெயர் வேங்கட ரத்தினம். இவரின் ஆசிரியர் பெயர் மீனாட்சி சுந்தரம். இந்த கூற்று சரி. குறிஞ்சிப்பாட்டு என்னும் ஓலை சுவடியை அச்சில் பதிப்பித்தார். இதுவும் சரி. உவேசா 3ஆம் தமிழ் சங்கத்தின் தலைவர். 3ஆம் தமிழ் சங்கத்தின் தலைவர் உவேசா அவர்கள் அல்ல. முதல் கூற்று சரி, 2வது கூற்று சரி, 3வது கூற்று தவறு. கூற்று 1, 2 மட்டும் சரி. சரியான விடை ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி பாருங்க. 10 பாட்டு 8 தொகை ஆகிய 2 தொகுதிகளையும் அச்சிட்டு அளித்தவர் யார்? 2 தொகுதிகளையும் அச்சிட்டு அளித்தவர் உவே சாமிநாதர் அவர்கள். அடுத்தது. முதலில் 5ஆம் பிரயாத்தில்னா வயசு. முதலில் 5வது வயதில் வித்யா பியாசம். பியாசம்னாலே பயிற்சி சொன்னேன், வித்யா என்றாலே கல்வி சொன்னேன். அப்ப கல்வி பயிற்சி செய்யும் பொழுது, முதலில் 5ஆம் வகுப்பில் கல்வி பயிற்சி செய்யும் பொழுது தாய் தந்தையர் பிள்ளைகளை ஆசிரியர்களிடம் அடைக்கலமாக கொடுத்து வந்தனர். இந்த கூற்றை கூறியவர் உவேசா. மேற்கண்ட வரியில் வித்யா பியாசம் என்பது, பியாசம் என்றாலே என்ன சொல்லி கொடுத்திருக்கிறேன்? பியாசம் என்றாலே பயிற்சி, வித்யா என்றாலே கல்வி. இப்ப கல்வி பயிற்சி என்பது சரியான விடை. அடுத்த கேள்வி. நடுவணரசு உவேசா அவர்களின் தமிழ் தொண்டினை பாராட்டி அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு 2006. தமிழ் விடு தூது எனும் சிற்றிலக்கிய நூலை 1930 முதலில் பதிப்பித்தவர் உவே சா அவர்கள். இந்த நூலினுடைய ஓலைச்சுவடியை பார்த்துதான் அவர் கண்ணீர் விட்டு கதறி எழுதியிருப்பார். அந்த அளவிற்கு மிக முக்கியமான நூல் தமிழ் விடு தூது. அடுத்த கேள்வி பாருங்க. பதிப்புத்துறையின் வேந்தர். இப்பதான் உங்களுக்கு சொன்னேன், புலமை பெருங்கடல் பதிப்புத்துறையின் வேந்தர் என்று அழைக்கப்படுபவர் உவே சாமிநாதர். அடுத்த கேள்வி. பொருத்த சொல்லி கேட்டிருக்கிறாங்க. புலவர் அவர்கள் எழுதிய நூற்பெயர். திருவிக்கா அவர்களுடைய நூலின் பெயர் உரிமை வேட்டல். உவேசா அவர்களின் நூலின் பெயர் என் சரித்திரம். பருதிமார் கலைஞர் அவர்களின் நூற்பெயர் ரூபாவதி கலாவதின்னு வரும். சோ ரூபாவதியை கொடுத்திருக்கிறாங்க. தேவநேய பாவனாரின் நூற்பெயர் மண்ணிலே வின். சரியான விடை 3, 1, 4, 2. ஆப்ஷன் ஏ சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி. தமிழறிஞர் உவேசா அவர்களின் பெயரின் விரிவாக்கம் என்ன? உ என்றால் உத்தம தானபுரம். உ என்றால் உத்தம தானபுரம். எங்க இருக்கு பாருங்க உத்தம தானபுரம்? பில இருக்கு, டில இருக்கு. ஏ வராது, சி வராது. வே என்பது வேங்கட சுப்பு. அவருடைய தந்தையார் பெயர் வேங்கட சுப்பு. வேங்கட ரத்தினம் என்பதுதான் இவருடைய இயற்பெயர். இப்ப வேங்கட சுப்புவின் மகனார் வேங்கட ரத்தினம். இப்ப வே என்பது இங்கு வேங்கட சுப்புவை குறிப்பிடும். உத்தமதானபுரம் வேங்கட சுப்புவின் மகனார் சாமிநாதன். அப்போ சரியான விடை ஆப்ஷன் பி. சரியான விடை ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி பாருங்க. உவேசா
தன்னுடைய டேஷ் வரலாற்று நூலை டேஷ் இதழில் பெயரில் தொடராக எழுதினார். உவேசா அவர்கள் தன்னுடைய தன் வரலாறான தன் சரிதம், அவருடைய தன் வரலாறு தன் சரிதம் அல்லது என் சரிதம் என்றும் குறிப்பிடலாம். உவேசா தன்னுடைய என் சரிதம் வரலாற்று நூலை ஆனந்த விகடன் இதழில் தொடராக எழுதினார். சரியான விடை ஆப்ஷன் பி. தக்ஷணாத்திய கலாநிதி என்ற பட்டத்திற்கு உரியவர் யார்? தக்ஷணாத்திய கலாநிதி, மகோபாத்யாயா, இந்த பட்டங்கள் எல்லாமே உவேசா அவர்களுடையதுதான். சரியான விடை ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி பாருங்க. உவே சாமிநாதரின் ஆசிரியர் பெயர் என்ன? மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் அவரின் முதன்மையான மாணவர் தான் உவேசா. சரியான விடை மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். அடுத்து பாருங்க, பொருத்த சொல்லி கேட்டிருக்கிறாங்க. திணை மாலை 150 என்ற நூலின் ஆசிரியர் யாரு? திணை மாலை 150 கனி மேதாவியார். திரிகடுகம் என்ற நூலின் ஆசிரியர் நல்லாதனார். திணைமொழி 50 நூலின் ஆசிரியர் கண்ணஞ்சேந்தனார். திணைமொழி 50 கண்ணஞ்சேந்தனார். புறப்பொருள் வெண்பா மாலையின் ஆசிரியர் ஐயனார் இதனார். ஆனால் இங்க பதிப்பித்தவரின் பெயரை கொடுத்துட்டாங்க. இப்ப 2, 3, 4, 1 என்பது சரியான விடை. இப்படியும் கேட்டிருக்கிறார்கள். அடுத்த கேள்வி, ஐங்குறு நூற்றை முதலில் பதிப்பித்தவர் யார்? ஐங்குறு நூற்றை முதலில் பதிப்பித்தவர் உவேசா அவர்கள். அடுத்தது பாருங்க, பொருத்த சொல்லி கேட்டிருக்கிறாங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட். இந்த கேள்வி ரொம்ப 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 முக்கியம். என் கதை யாருடைய தன் வரலாற்று நூல்? என் கதை என்பது நாமக்கல் கவிஞரின் தன் வரலாற்று நூல். எனது வாழ்க்கை போர் சி. இலக்குவனார் அவர்களின் தன் வரலாற்று நூல். எனது போராட்டம் மாப்போ சிவஞானம் அவருடைய தன் வரலாற்று நூல். என் சரிதம் உவேசா அவர்களுடையது. சரியான விடை ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி, உவேசா நூலகம் நிறுவப்பட்ட ஆண்டு 1942. அஞ்சல் தலை வெளியிடப்பட்ட ஆண்டு 2006. அடுத்த கேள்வி, புறநானூற்றை முதலில் பதிப்பித்தவர் யார்? உவேசா அவர்கள். ஐங்குறு நூற்றை முதலில் பதிப்பித்தவர் யார்? உவேசா அவர்கள். தமிழ் விடு தூது நூலை பதிப்பித்தவர் யார்? உவேசா அவர்கள். புறநானூரை பதிப்பித்தவர் உவேசா. மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சரித்திரம் என்ற நூலை இயற்றியவர் தன்னுடைய குருவுக்காக உவேசா அவர்கள்தான் இயற்றிருக்கிறார். மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் அவர்களின் முதன்மையான மாணவர் உவேசா. உவேசா அவர்கள்தான் தன்னுடைய ஆசிரியருக்காக மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சரித்திரம் என்ற நூலை இயற்றினார். அடுத்தது பாருங்க, புத்தகத்தில் இருக்கக்கூடிய குறிப்பு அப்படியே கேள்வியா கேட்டிருக்கிறாங்க. யாருடைய இலக்கிய கட்டுரைகள் உயிர் மீட்சி என்ற தலைப்பில் தொகுக்கப்பட்டுள்ளது? உவேசா அவர்களுடைய இலக்கிய கட்டுரைகள் தான் உயிர் மீட்சி என்ற தலைப்பில் தொகுக்கப்பட்டுள்ளது. உவே சாமிநாதர் அவர்களால் முதலில் பதிப்பித்து வெளியிடப்பட்ட காப்பியம் சீவக சிந்தாமணி. எந்த காப்பியம்? சீவக சிந்தாமணி. இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்த கேள்வி, தமிழ் விடு தூது இந்நூலை முதலில் பதிப்பித்தவர் 1930 ஆண்டு உவேசா அவர்கள் பதிப்பித்தார். எந்த ஆண்டு? 1930. உவே சாமிநாதர் அவர்கள் முதலில் புறநானூறு நூலை பதிப்பித்து வெளியிட்ட ஆண்டு 1894. தமிழ் விடு தூது 1930. புறப்பொருள் வெண்பா மாலை 1895. 1898 ஆண்டு அவர் பதிப்பித்த நூல் என்ன என்பதை நீங்க கமெண்ட்ல கடைசியா சொல்லிட்டு போங்க. அடுத்த கேள்வி பாருங்க, செல்லின் வாயில் சென்ற தமிழ்த்தாயை மீட்டு கொடுத்தவர் யார்? செல்லின் வாயில் சென்ற தமிழ்த்தாயை மீட்டு கொடுத்தவர் உவேசா. அடுத்த கேள்வி, உவேசா அவர்கள் நண்பரின் நினைவாக தனது இல்லத்திற்கு வைத்த பெயர்? அவருடைய நண்பரின் பெயர் தியாகராயர். அப்ப தியாகராஜ விலாசம் என்பது சரியான விடை. சங்க இலக்கியங்களை அறிமுகப்படுத்தியவர் ராமசாமி அவர்கள். இசை ஆசிரியர் சோமசுந்தர பாரதியார். அவருடைய ஆசிரியர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. இப்ப 4 பேருடைய பெயரிலுமே விலாசம்னு கொடுத்திருக்கிறாங்க. சரியான விடை தியாகராஜர். அடுத்தது, யார் காப்பார் என்று தமிழெண்ணை ஏங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தார் ஒருவர், அவர் யார்? முக்கியமான கேள்வி. உவேசா அவர்கள். அடுத்த கேள்வி பாருங்க, கூற்றுகளை கவனி. ரொம்ப முக்கியமான கேள்வி. சரியான விடைய
கண்டுபிடிங்க. உவேசா தனது இளம் வயது ஆரம்ப கல்வியை சடகோப்பர் என்பவரிடம் பயின்றார். சரியா? சரி. உவே சாமிநாதரின் இசை ஆசிரியர் சோமசுந்தர பாரதியார். சரி. உவே சாமிநாதன் அவர்களுக்கு சங்க இலக்கியங்களை அறிமுகம் செய்தவர் சேலம் ராமசாமி. சரி. தவறான கூற்றினை தேர்ந்தெடுக்க வேண்டும். அனைத்து கூற்றுமே சரிதான், எந்த கூற்றுமே தவறில்லை. சரியான விடை எதுவும் இல்லை. அடுத்த கேள்வி பாருங்க. மகோபாத்தியாயா என்ற பட்டத்திற்கு உரியவர் யார்? முன்பே சொன்ன தக்ஷணாத்திய கலாநிதி மகாபாத்தியாயா குடந்தை நகர் கலைஞர். இந்த அனைத்து பட்டங்களுக்கும் உரியவர் உவேசா அவர்கள்தான். இப்போ மறைமுகமா குடந்தை நகர் கலைஞர்னு சொல்லியிருக்கிறாங்க. குடந்தை என்றால் கும்பகோணத்தை குறிப்பிடும். இப்போ கும்பகோணத்தில் பிறந்த கலைஞர் உவேசா அவர்கள். அவருடைய சிறப்பு பெயர் தான் மகோபாத்தியாயா. அடுத்த கேள்வி. சூழியல் வின்சோன் பாராட்டிய தமிழறிஞர் யார்? சூழியல் வின்சோன், ஜியு போப் என்ற வெளிநாட்டு அறிஞர்களால் பாராட்டப்பட்டவர் உவேசா அவர்கள். அடுத்தது இந்த வகுப்பினுடைய கடைசி கேள்வி. உவேசா அவர்கள் பதிப்பித்த நூல்களில் பொருந்தாத இணையை தேர்ந்தெடு. அந்தாதி 3 சரி. உலா 9 சரி. கோவை 6 நூல்கள் சரி. தூது 9 நூலா என்றால் கிடையாது. தூது 6 நூல்களை தான் அவர் பதிப்பித்தார். தவறானது ஆப்ஷன் டி. இந்த வகுப்புல 43 வினாக்களை முடிச்சிருக்கிறோம். உங்களுக்கு நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். என்ன கேள்வி கேட்டேன் அப்படின்னா 1898ஆம் ஆண்டு உவேசா அவர்கள் பதிப்பித்த நூல் எது என்பது முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, புலமை பெருங்கடல் உவேசா, புலமை கதிரவன் யார்? இந்த 2 கேள்விகளுக்கான பதில கமெண்ட்ல பதிவிட்டு போங்க. 43 வினாவிடையை முடித்தவர்கள் 43 வினாக்களும் முடிக்கப்பட்டது என கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்து ஒரு மிக மிக முக்கியமான ஒரு வகுப்புல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.